ராத்திரியில் வேலை பார்த்துட்டு பகலில் படிக்கணும்னு நினச்சேன். 2 மாதத்தில் 2 விரலும் போச்சு. எங்கள் அப்பா சொல்லிட்டார், மெயினா அங்கத்தை இழந்து படிக்கிறவங்க போதும் நின்று படித்தேன். எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சாங்க. இந்த ஜூன் மாதம் 16 இருந்தால் 40 வருஷம் கல்யாணம் நான் ஆக போகுது. ஒரே கொண்டாட்டியோட வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், இப்போ சொல்ல வேண்டிய காலம் வந்துடுச்சு இல்லை? நீங்கள் அவங்க விஜயை கேட்டால் நீங்கள் வந்து திரிச்சான்றீங்க. அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, அப்பா கீர்த்தி நான் சொல்லவே வேண்டியதில்லை, அத்தனை டேட்டாவும் கையில் வச்சுக்கிறாங்க. இப்படி சொல்லும் போது நான் இப்போ ஒரே பொண்டாட்டி சொல்லி தானே ஆகும். அந்த பொண்டாட்டிக்கு நல்ல பிரச்சனை இருந்தார். நான் கல்யாணம் ஆகும்போது நான் வாங்கின சம்பளம் 600 ரூபா 86. அதில் 90 ரூபா மிச்சம் பண்ணி என் பொண்டாட்டி சீட்டு போட்டான். 2 பொம்பளை குழந்தைய பெற்றேன். நான் படிக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இல்லை. ஆனால் என் பசங்களை படிக்க வைக்கும்போது தாத்தா கலைஞர் ஆட்சியில் இருந்தார். 2 பொண்ணையும் டபுள் டிகிரி படிக்க வச்சு 2 மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்தேன். நல்ல பிள்ளையாக இருந்தேன், நல்ல கணவனாக இருந்தேன், நல்ல அப்பனாக இருந்தேன். 2 மாப்பிள்ளைக்கு நல்ல மாமனாகவும் வாழேன். இதில் ஒரே ஒரு இடத்துல விஜய் தகுதியானதுன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு காலையில் நான் தாவைக்காக வந்தேன். இருக்காங்க நல்ல பிள்ளையா இல்லைண்ணா, அதான் கேட்டேன். நல்ல பிள்ளையா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. லயோலா காலேஜில் சீட்டு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம். இது நான் சொல்ல சாமி, நான் சொல்ல. அவங்க அப்பா சொன்னான், காலேஜில் லயோலா காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துட்டானா. 1.5 வருஷம் பொறுத்து பிள்ளைய போய் பார்க்க போனாங்க. அந்த பிரின்சிபல் சொன்னாரா, அவன் இது உள்ள வர்றதே இல்லை, அந்த காம்பவுண்ட் சேரோட பாரு உட்காந்துருப்பாங்க. இவன் போய் பார்த்தா அங்கே தான் உட்காந்துருந்தான். இன்னும் 1.5 வருஷம் படித்து முடிச்சுட்டு வாடா நடிக்கிறாங்க. இல்லை படிச்சது போது சினிமா எடுத்தா ஆகணும். 75 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்து ரோட்டில் போண்டியாக வந்துட்டான். அப்புறம் விஜயகாந்த் காலில் விழுந்து தான் அந்த மூஞ்சை பார்க்கும்போது சைடில் இதை பார்த்துக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த மூஞ்சை நேரடியாக பார்த்துக்க எவனும் ஒத்துக்கல. அந்த மூஞ்சை பார்த்தாங்க. அவன் செத்தாங்க. ஒன்று ஆடாங்க அப்பனை கடைக்காரங்க பிச்சை எடுக்காமல் அரசியல் கொடுத்தாங்க விஜயகாந்த். அந்த நினைவு நாளுக்கு வந்து ஒரு பூ போட்டாங்க சாமி, பூ போட்டாங்க சாமி. அதை இவன் நல்ல பிள்ளையாகவும் பிறக்கலாம். அப்பா அத்தால கூட வச்சுன்னு சோறு போடல. கட்டின பொண்ணாட்டி கூட இல்லை, பெத்த பொண்ணு கூட இல்லை, அப்பா அத்தாலும் கூட இல்லை. அவ்வளோ பெரிய பங்களால் தனியாக படுத்துன்னு இன்னும் ஆணி பிடுக்கூடாது. அதுவும் பார்த்தா நீ பொழுதோடு வேலை சாப்பாடு போட்டுருங்க. எந்த நிகழ்ச்சியாக இருப்பார். இப்போ நம்ம நடத்துகிறோம்ல மணி இப்போ பஸ்ஸு போனால் என் மயிறு போச்சு, நான் பேசுவேன். நடத்தலே இப்போ அவருடைய நடத்த சொல்லு. 6 மணி நல்லா உதரும் அந்த விஜய்.